ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்லேயே ஈஸியாக கிறிஸ்பி லச்சா பராத்தா செய்கிறத பார்க்கலாம். இதுக்கு மைதாவே தேவையில்லை, கோதுமை மாவுலேயே செய்யலாம். 2 கப்பு கோதுமை மாவை உப்பு போட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுண்டு லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் எண்ணெயும் ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா கலந்து வச்சிடணும். இந்த மாவு நல்லா 1 மணி நேரத்துக்கு மேலே ஊறட்டும். நான் இன்றைக்கி செய்கிறது பூண்டு சேர்த்து செய்கிற கார்லிக் பராத்தா. அதனால் மாவு பிசையிறச்சி நான் வேறு எதுவும் சேர்த்துக்கல. ப்ளெயினாகவும் செஞ்சுக்கலாம், கொஞ்சம் ஓமம் சேர்த்தும் பிசைஞ்சிக்கலாம். இப்போ 7-8 பல் பூண்டை துருவிக்கணும். அதோட பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, உப்பு, காரப்பொடி சேர்த்து 2 ஸ்பூன் நெய்யையும் விட்டு நல்லா கலந்து வச்சுக்கணும். இப்போ சப்பாத்தி கல்லில் நம்ம சாதாரணமாக சப்பாத்திக்கு எடுத்துக்கிற மாவை விட கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்துட்டு நல்லா பெருசாக இட்டுக்கணும். அது மேலே நெய்யோ எண்ணெயோ தடவிக்கணும். இப்போ கலந்து வச்சுருக்கிற பூண்டு கலவையை அதில் நல்லா பரப்பி தடவி விடணும். இப்போ சப்பாத்தியை ஒரு முனையிலேருந்து விசிறி மடிக்கிற மாதிரி மடிச்சுட்டே வரணும். ஒவ்வொரு மடிப்பு மடிக்கிறச்சியும் ஃபுல் லெங்க்த்தும் மடிப்பு சரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த மடிப்பு தான் லச்சா பராத்தாவோட ஸ்பெஷாலிட்டியே. இதுதான் லேயராக செதிலாக வர மாதிரி பராத்தாவை ஆக்கிறது. முழுக்க மடித்ததும் அதை கேப் விடாமல் அப்படியே நல்லா ரோல் பண்ணிக்கணும். கேப் விடாமல் இருந்தால் தான் நம்ம மறுபடியும் சப்பாத்தியாக இடும்போது நடுவில் பிரிஞ்சிக்காமல் இருக்கும். இப்போது ரோல் பண்ணின உருண்டைகளை மாவில் துவச்சி பெருசாக இட்டுக்கணும். ஒரு தவாவை சூடாக்கி சப்பாத்தியை போட்டு வேக வச்சு நெய் விட்டு ஒரு பக்கம் வந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு நல்லா 2 பக்கமும் வெந்ததும் கிறிஸ்பியாக ஆனதும் எடுத்துட வேண்டியது தான். சுவையான லச்சா பராத்தா ரெடி. இதுக்கு வெஜிடபிள்ஸ் போட்டு சப்ஜி தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆலு மட்டர் கடாய் சப்ஜி எல்லாமே நல்லாயிருக்கும். ஆலு மட்டர் சப்ஜிக்கான ரெசிபி லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.